நல்லா இருக்கும். ஒரு லைன் வருது அவ்வளோதானே தவிர மற்றபடி நல்லாவே வந்துருக்கு. நல்லா இருக்கு. தரமான படமாக கொடுத்துருக்காரு. அதனால் ஆக்ஷனும் பெருசாலாம் எதிர்பார்க்காதீங்க. எதுவும் ஆக்ஷன் என்ன செகண்ட் ஹாஃபில் ஏதோ ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அடி வாங்குறாப்புல அஜித். செகண்ட் ஹாஃப்லேயும் லைட்டாக அடி வாங்குறாரு. அப்புறம் தான் கொஞ்சோண்டு ஏதோ ஃபைட் சீன்லாம் ஏதோ வருது, அவ்வளோதான். மற்றபடி எந்த ஆக்ஷன் இதெல்லாம் அவ்வளோலாம் கிடையாது. டிக்கெட் எடுத்தவங்க வந்து பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். அது மற்றபடி நார்மல் தான் படம். 2 இயர்ஸ் வெயிட் பண்ண ஒருத்தர் இல்லைங்கிறீங்களா ப்ரோ? வர்த்தே இல்லை ப்ரோ. படம் 2 இயர்ஸ் வெயிட் பண்ணாலும் சரி, 1 இயர் வெயிட் பண்ணாலும் சரி, படம் கதையே இல்லை, ஃபஸ்ட் ஸ்டோரியே இல்லை ப்ரோ இதில். ஆமாம் ப்ரோ, பெரிய ஸ்டோரிலாம் இல்லை ப்ரோ. அஜித் ரசிகர் ஒரு ஏமாற்றமாக இருக்காங்களா ப்ரோ? நான் ரசிகர்லாம் இல்லை, ஜென்ரலாக லைக் ஃபஸ்ட் ஷோ என்ஜாய் பண்ணலான்னு வந்தேன். லைக் ஒரு 3 hours சும்மா உட்காந்து போகிற மாதிரி தான் இருக்குது. லைக் இது வந்து ஒரு ஜென்ரல் ரிவ்யூ தான். லைக் அஜித்தோட ஹேட்டரும் கிடையாது, தளபதி ஃபேனும் கிடையாது. ஜென்ரல் ரிவ்யூவாக சொல்கிறேன். லைக் நார்மல் தான் ப்ரோ. படமாக பார்க்கும்போது கொஞ்சம் போர் அடிக்காம போதா ப்ரோ? லைக் லைட்டாக லேக் ஆகுது ப்ரோ. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே லைக் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல ப்ரோ. ஃபஸ்ட் ஹாஃபே முடிஞ்சிச்சு, 1.5 hours சும்மா உட்காந்துற மாதிரி இருக்குது ப்ரோ. எதுவுமே ஃபுல்லாக ஹைவேல நடந்துக்கிட்டே இருக்காங்க, அவ்வளோதான். ஐ மீன் நடக்கிற லைக் ஹைவேல போயிட்டு இருக்காங்க, அதான் கதையே. மகிழ் திருமேனி நம்மளை ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் கழிச்சு நம்மளை ஆடியன்ஸை பிடிச்சிட்டோன்னா அதை அப்படியே கடைசி வரைக்கும் பிடிச்சிடும். அதை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க பார்க்க வேண்டிய படம். சூப்பர் பயங்கரம் வெயிட் பண்ணது படம். ஸ்கிரீன் ப்ளே ஃபேமிலி சப்ஜெக்ட் நல்லா இருக்கு. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். வெயிட் பண்ணதுக்கு ஒரு அர்த்தமா இருக்கு ப்ரோ. வெயிட் பண்ணதுக்கு அர்த்தமா இருக்கு. இந்த படத்துக்காக இன்னும் ஒரு 2 வருஷம் எக்ஸ்ட்ராவா கூட வெயிட் பண்ணிருக்கோம். அந்த அளவுக்கு இருக்கு படம். டீசர் ட்ரெய்லர் வச்சு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அது பூர்த்தி ஆனிச்சு. பயங்கரமா ஆச்சு ப்ரோ, பயங்கரமா ஆச்சு. சொல்லவே முடியாது, பயங்கரமா ஆச்சு. சூப்பரா இருக்குது ப்ரோ. தலைவர் தான் மனுஷன் ப்ரோ. ஆக்டர்னு சொல்லாதீங்க அவரை. ஒரு ரியலிக்கா ஒரு மனுஷன், ஒரு ஜென்டில்மேனு மனுஷன். அவரை ஹீரோவை நான் ஏற்றுக்க மாட்டேன். என்னோட முயற்சிக்கு எல்லாத்துக்கும் அவர் தான். என் அப்பா கற்றுக்கு அவர் தான். நல்ல ஒரு ப்ரோ, ஒரு ஜென்டில்மேன். ஹீரோன்னு சொல்லாதீங்க, எதுவுமே சொல்லாதீங்க. ஒரு ரசிகர் என்டர்டைன்மெண்ட்காண்ட வரோம், காசு கொடுத்து வரோம், அதுக்கு கரெக்டாக அவர் நடந்துக்கிறார், அவ்வளோதான். சூப்பராக இருக்குது, எல்லாம் ரியாலிட்டிக்காக இருக்குது. ப்ரோ கண்டென்ட் வைஸ் படம் பக்காவாக இருக்குது, விஷுவலாக இருக்குது, மியூசிக் பயங்கரமாக இருக்குது, ஏகாவோட நடிப்பு பயங்கரமாக இருக்குது. 2 வருஷம் கழிச்சு வரது அந்த படம் சூப்பர் ஒர்க்கு. ஆனால் ரொம்ப மாசால கிளாஸ். தலைவர் ஆக்டிங்கில் பின்னிருக்காரு. எல்லாரும் வந்து நல்லா இருந்துச்சு. லவ் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க படத்தில். ட்ரூ லவ் 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்து 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்து ப்ரோ. ஆனால் இதை விட குட் பேட் அக்லி நல்லா இருக்கும்னு நான் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ஆனால் வேற லெவல் பண்ணிட்டாங்க. ஆக்ஷன் செகண்ட் ஹாஃபில் செம்மையாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஆக்ஷன் கிடையாது, ஆனால் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் ஃபுல்லாக ஆக்ஷன் தான். வேற லெவல் இருந்துச்சு. வேற லெவலில் செம்மையாக 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு செம்ம ஒர்த்தாக இருந்துச்சு. செம்ம வேற லெவலு. செம்மண்ணா வேற லெவல்ல படம். ஓகே, ஏதாச்சும் லேக் இருக்குதா படத்தில்? லேக் இருக்கிற மாதிரி தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கடைசி இன்டர்வல் அப்போ மெதுவாக போன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஓகே செட்டில் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சட்டிலான படம் வந்து அஜித் குமார் சாருக்கு ஓகேவா இருக்கும்? ஸ்டார் எப்பயுமே ஓகே தான், நல்லா இருந்துச்சு படம். சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப டல்லாக இருக்கீங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு. கத்த முடியாமல் கத்திட்டு வர ப்ரோ, போயிடுச்சு ப்ரோ. ஓகே, அந்த மாஸ் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கா படத்தில்? ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த அளவுக்கு ஆமாம் கம்மி தான் ப்ரோ. ஆனால் அனிருத் பயங்கரம் ப்ரோ, சூப்பராக பண்ணிருக்காரு. ரொம்ப பத்திக்கிச்சுலாம் வேற லெவலு. சூப்பராக இருக்குது. தலை படம் ஸ்லோவாக போகுது. இல்லை அது ஒரு கண்டென்ட் அப்படி தான், அது அப்படி தான் போகுது, வேறு எதுவும் கிடையாது. நல்லா தான் படம் ஓகே தான் ப்ரோ. பெருசாக எப்படி இருக்கு? ஸ்டோரி நார்மல் தான், நல்லா தான் இருந்துச்சு. அனிருத் இல்லைனா படம் பெருசாக இல்லை, நல்லா சரியான மியூசிக் படம். ஆக்ஷன் சீக்வன்ஸாக நல்லா இருந்துச்சு. ஆரவ் நல்லா இருந்துச்சு, அவர் நல்லா நடிச்சிருந்தாரு. மற்றபடி அர்ஜுனும் செம்மையாக இருந்துச்சு. படம் பெருசாக எனக்கு ஒர்க் ஆகலை, எனக்கு என்னவோ தெரியல. பட் ஆடியன்ஸ் நல்லா இருந்தார். அவர் தடம் படம் வந்து கிளைமேக்ஸ் போகும்போது அது செம்மையாக இருக்கும். இது எனக்கு என்னவோ பெருசாக ஒர்க் ஆகலை. ஓகே, தலை கெட்டப்பில் எப்படி இருந்துச்சுல? இதெல்லாம் கேட்கக்கூடாது, அதுதான் இங்கே இருக்குல்ல. 2
வருஷம் வெயிட் பண்ண ஒர்த் மேட்ச். ஆக்ஷன் செம்மையாக இருந்துச்சு. அனிருத் பிசிஎம் செம்ம தலைக்கு போய் கவர் போட்டுருக்கா பேன் பாய் சம்பவம். எக்ஸ்பீரியன்ஸ்ண்ணா, வெயிட்டிங்கு தரமான படம்ண்ணா. வெயிட் பண்ண இது சூப்பர்ண்ணா, சாட்டிஸ்ஃபைடு. தலை தரிசனம் போதும் எங்களுக்கு. சூப்பர். இந்த வருஷம் தலைக்கு ஒரு நல்ல வருஷமா அமைஞ்சிருக்கா, தரமான வருஷம். அடுத்து குட் பேட் அக்லி வெயிட்டிங். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் தரம் பண்ணுறோம். தரமான படம். எல்லாம் தேட்டரே கைத்தட்டல். எல்லாம் அலப்பறதான் ப்ரோ, அலப்பறதான். குட் பேட் அக்லி வெயிட்டிங் சூப்பர் பர்த்து ப்ரோ. தரம் படம் ப்ரோ. நான் சாட்டிஸ்ஃபைடோ இல்லையோ, மக்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆனால் போதும். சாட்டிஸ்ஃபைடு எல்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒர்த்து ப்ரோ. இது புதுசாக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, அந்த ஸ்டோரி பேஸில் கொண்டு போனாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஹை பத்துற மாதிரி சீனு, செம எலிவேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு சீன்ஸ் எல்லாமே. கேமரா அங்கெல்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஆடியோ லேன்ஸில் இருந்துச்சு. இது ஒரு சீனு சூப்பராக இருந்துச்சு. இல்லை அப்படிலாம் இல்லை ப்ரோ, இது ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பார்க்கலாம். ஸ்டோரி பேஸஸ் கொண்டு போயிடலாம். நல்லா தான் இருந்துச்சு படம், சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேகண்ணா, செகண்ட் ஹாஃப் ஏதோ ஓகேண்ணா. அதுக்கப்புறம் நான் தூக்கிட்டேன். அதான் பாப்கார்ன் பையில எடுத்து வந்துருக்கீங்களா? பாப்கார்ன் லாஸ்ட்டாக வாங்கிட்டு வரேண்ணா. ஃபர்ஸ்ட் டைம் வாங்க நீங்கள் எடுத்துகிட்டு போவோம். இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃபும் தூங்கிட்டே செகண்ட் ஹாஃபும் செம்மையாக தூங்க வைக்கிறாங்க ப்ரோ. அந்த அளவுக்கு என்ன இருக்கு படத்துல, லேக் இருக்கு அப்படிங்கிறீங்க? அவ்வளோதான். என்ன எதிர்பார்த்து வந்தீங்க, என்ன இல்லை பிரதர்? நல்லா எதிர்பார்த்தா வந்தேன், நல்லா தூங்க வச்சு தான். ஓகே, நல்லா அவரோட ஆக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே நல்லா இருந்தது. யாருமே இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரி நடிப்பாருன்ட்டு. எங்களுக்கே கொஞ்சம் லவ் அண்ட் ஆக்ஷன் எல்லாமே கலந்த மாதிரி இருந்தது மூவி. அவர் லவ்வும் இருக்குது, ஆக்ஷனும் இருக்குது, எல்லாமே இருக்குது. நல்ல விஷயமும் கொஞ்சம் இருக்குது. இந்த ஜென்ரேஷன் ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு செட் ஆச்சு மூவி. ஓகே, 2 வருஷம் கழிச்சு வருது. ஒரு மாசான படம் எதிர்பார்த்தோம், பட் கொஞ்சம் செட்டிலாக இருக்குது அப்படின்னு நிறைய. செட்டில்டெல்லாம் இல்லை ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து யாருமே எதிர்பார்க்கல. சாங்கும் ஃபர்ஸ்ட்டு வரும், யாருமே எதிர்பார்க்கல. ஆக்ஷன்ஸ் எல்லாம் மெயின் ஆர்டிஸ்ட் எல்லாருமே முன்னாடியே காட்டிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே. செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபைட் சீன் தான். அதனால கொஞ்சம் மாசா போச்சு. அனிருத் மூவி தான். அந்த வயலின் மியூசிக் இருக்குல்ல, அது அன்எக்ஸ்பெக்டட். செம்ம ப்ரோ. சீரியஸாகவே மூவி வந்து ஒரு இந்தியன் மூவி மாதிரியே இல்லை. அதில் வர லாங்குவேஜஸ், பேசுகிற லாங்குவேஜ் யாருக்குமே புரியல. ஆனால் அந்த அளவுக்கு ஒரு ஹாலிவுட் மூவி பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப சூட் ஆகும். யாருக்குமே புரியலன்னா படம் பார்க்க இல்லை ப்ரோ, உங்களுக்கு தான் கீழே சப்டைட்டில் போட்டுறாங்கல்ல. இருந்தாலும் இந்த ஜென்ரேஷன் ஏற்ற மாதிரி ஒரு மூவி நல்லா இருக்கு பார்க்க. படம்னாலே எப்பவுமே நல்லா தான் இருக்கும். நம்ம தலைவர் 2 வருஷம் கழிச்சு பார்த்துருக்கோம். அதுவும் தலை வேற அவார்டு வாங்கி வந்திருக்காரு. எக்ஸ்பெக்டேஷனோட வந்து நம்ம எல்லாரும் தரோம். காம்போ 2 பேரோட காம்போவும் அல்டிமேட்டாக இருந்தது. ஃபர்ஸ்ட் எத்தனை அந்த சாங்கு, இன்ட்ரோல் விளாக், அன்எக்ஸ்பெக்டட் ஃபைட்டு எல்லாமே. ஓகே, ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் புரியாமல் இருக்கும், ஆனால் கனெக்ட் பண்ணா கரெக்ட் ஆகிடும். ஓகே, ஆனால் இது அஜித் ஃபேன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு படமாக இருக்குமா? ஆயிருக்கும். ஏன்னா 2 வருஷம் கழிச்சு பார்த்துருக்காங்க எல்லாரும். அதுவே போதும். அவங்க தலையை 2 வருஷம் கழிச்சு பார்த்துது எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நிறைய கெட்டப்லாம் இருந்துச்சு. ட்ரெய்லர் வரும்போதெல்லாம் இந்த ஒரு கெட்டப் வர அதெல்லாம் அது இருக்கு எல்லாமே இருக்கு. ஐ மீன் என்ன சொல்றது, தலைக்கு அந்த சால்ட் அண்ட் பெப்பரும் நல்லா இருக்கு, ஒயிட்டும் நல்லா இருக்கு. அந்த ஸ்கின் ஒயிட் டோன் ஸ்கின் நல்லா இருக்கு. இந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் தேத்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சு. அது செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் 2 மணி நேரத்தில் அது மற்றபடி தரோம். தலையை பார்க்கறதுக்கே வரலாம். ஓகே, அவ்வளோதான். க்ளீன் ஷேப் பண்ண வலிமை மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாக இல்லை அவ்வளோ. தலை எப்போ பார்த்தாலும் அழகுதான். எப்படி இல்லை, எப்பயுமே தலை தான். எப்படி சொல்றது, தலை தான். அதே மாதிரி கடவுள் சொல்லக்கூடாது சொல்லியிருக்காரு. அதை மட்டும் எல்லாரும் கட்டுப்படுத்தா நல்லா இருக்கும். விடாமுயற்சின்றது இந்த டைட்டில் கொண்டு வரவே சரி. எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்கும், அதை அடையிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தன்னம்பிக்கை வேணும். சரி, அந்த டைட்டில்ன்ற போது விடாமுயற்சி, இதில் தலை என்ன பண்ணியிருக்காரு விடாமுயற்சியான் போது அதை போராடி கொஞ்சம் மீண்டு திருசா அந்த லவ் ஸ்டோரிலாம் கொண்டு வர்றது நல்ல விதமாக கொண்டு வந்துடுறாரு. ஒரு புது விதமான முயற்சி. நம்ம எதுவுமே சரி தலை வந்து போட்டோம் பார்ப்போம் அப்படி தான் பார்க்குறோம், எதுவும் பார்க்கறது இல்லை. ஏன்னா அவர் படம் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் நடிப்புன்றதோட விட்டு இல்லை, அவர் இப்போ கார் ரேஸில் கூட ஈடுபட்டிருக்காரு. ஏன்னா அவர் ஒரு நேம் ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம வேலை பார்க்கலான்னு இல்லாமல் நம்ம அடுத்தது லெவல் நம்மளால் என்ன பண்ண முடியுன்றத காட்டினார். கார் ரேஸில் கூட ஒரு விபத்து ஒன்று ஏற்படுது. அவர் விபத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஏஞ்சி வந்தார். என்னென்னா அதுக்கு பாதுகாப்பான முறையில் எது வேணாலும் நம்ம செஞ்சால் நம்ம இலக்கு அடையும் போது எந்த தடைகளும் வராதுன்றதை ப்ரூவ் பண்ணார். இன்ட்ரெஸ்டிங்கான போர்ஷன்னா அந்த ஒரு கரெக்டாக அந்த
திருச்சாவை மீட் எடுக்கிறாங்களா அது ஒரு லவ் ஸ்டோரியாக எப்படி போராடி எப்படி கொண்டு வராருன்றத மற்றபடி மூவி நல்லா இருக்கு. எங்களுக்கு இன்டர்வல் வந்ததே தெரியல. ஆக்சுவலாக இப்போ வெளியே வந்தப்பறம் ஸ்லோவாக இருக்கான்னு கேட்கும்போது தான் ஃபீல் ஆகுது. பட் நார்மலாக நல்லா இருக்கு. அஜித் அண்ட் த்ரிஷா காம்போ அந்த பேர் எப்படி இருந்துச்சு? ரொம்ப வருஷம் அது உண்மையில ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவும் அவங்க லவ் போர்ஷன்லாம் சின்ன சின்ன மாண்டேஜில் காட்டும் போது ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலி அவங்க 2 பேர் ஒரிஜினல் பேர் பார்த்த ஒரு ஃபீல் கிடைச்சது. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீன் முடிஞ்சு கடைசியாக 2 பேர் விலகுறாங்க அப்படின்னு தெரிஞ்சப்போ கூட அவர் ஒரு ஐ லவ் யூ சொன்ன விதம் வந்து அவ்வளோ மாசாக இருந்தது. இந்த படம் உண்மையிலே ஒரு 5-10 டைம்ஸ் ஏன் பார்க்கணும் அப்படின்னா அவரோட காரோட ஃபைட் சீனுக்காகவே ஒரு 10 தடவை பார்க்கலாம். அதுவும் பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், மரண மாசாக இருக்கும். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ரெண்டாவது எனக்கு ஒருத்தர் மேலே ரொம்ப கோவம், ஆக்சுவலி ஃபைட்டர் மேலே ரொம்ப கோவம். ஏன்னா அஜித் சாரை போட்டு ஃபஸ்ட்லாம் முன்னாடி வெளுன்னு வெளுத்துட்டாங்க. அடின்னு அடிக்கும் போதெல்லாம் எனக்குலாம் கோவம் வந்தது. எழுந்து அடிங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே ஸ்க்ரீனுக்குள்ளே போய் சொல்லிடலாம் போல் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. கடைசியாக திருப்பி வச்சு செஞ்சார் பாருங்க. அந்த சீன்லாம் மரண மாசனே சொல்லலாம். ரொம்ப அதாவது எப்படின்னா வெளிநாட்டு படங்களை நம்ம தேட்டரில் உட்காந்து பார்த்தா எப்படி ஒரு ஃபீல் கிடைக்குமோ அந்த ஒரு ஃபீல் கிடச்சி. அவரோட ஆக்டிங் உண்மையிலே பயங்கர ஒரு வைப்புன்னே சொல்லலாம். ஏன்னா அவர் சில விஷயங்களெல்லாம் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு டைலாகுக்கெலாம் தேட்டரில் பயங்கர வைப்பு. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து த்ரிஷா மேம் வந்து ரொம்ப சைலண்ட்டாக நடித்து அழகாக க்யூட்டாக அந்த ஒரு பொசிஷனை கொண்டுட்டு போன விதம் நல்லா இருந்தது. இன்னொரு பர்சன் மேலே தான் கோவான அந்த பேர் மட்டும்தான் தெரிஞ்சிச்சு, பிரகாஷ். ஆனால் கடைசி வரைக்கும் அவர் யாருன்னு காட்டல. எங்கள் அஜித் சாரை விட அப்படி என்ன அழகுன்னு பார்க்கணுன்னு ஒரு டவுட்லேயே இருந்தோம். மியூசிக் சூப்பர் சார். உண்மையிலே அந்த ஃபஸ்ட்டு ஒரே ஒரு சாங் மட்டும்தான் அந்த படத்தில். அந்த ஒரு சாங்குமே பார்த்திங்கன்னா செம்ம வைபாக தேட்டரில் ஃபுல்லாக டான்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் அவர் அடி வாங்கும்போது நம்மளுக்குள்ளே ஃபீல், நம்மளே அடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஒரு மியூசிக் வந்து ரொம்ப ஸ்லோவாக கொடுத்த அந்த ஒரு சாங்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அதை தாண்டி அவர் திருப்பி அடிக்கும்போது ஒரு வைப்பு மியூசிக் ஒன்று கொடுப்பார் பார்த்தீங்களா, அதெல்லாம் பூட்ஸ் பம்ப்ஸ் சூப்பராக இருந்தது உண்மையிலே படம். தலை படத்துக்குலாம் ரேட்டிங் கேட்கவே கூடாது ப்ரோ, வந்து பாருங்க நீங்கள், அப்போனா தான் உங்களுக்கு புரியும். ஆக்ஷன் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் ஹாப்லாம். ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அடுத்தடுத்து விறுவிறுப்பாக ஒரு விஷயம் இருக்கும்ல, அஜித் சார் யார் இந்த படத்தில் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணிக்கிட்டே இருக்கும்ல, அந்த ஒரு விஷயத்தை வந்து நல்லாவே கொடுத்துருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஆக்ஷன் சீன்ஸ் சூப்பராக இருக்கும், பயங்கர மாசாக இருக்கும். என்றைக்குமே இல்லை, அது வேறு ஜானர், இது வேறு ஜானர். இது டோட்டலாகவே பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப சைலண்ட்டாக கில்லர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது டோட்டலாகவே அவர் அமைதியாக மட்டுமே இருப்பார், ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார். நிறைய ஓவராக வசனம் பேசுகிறது, ஓவர் டைலாக்கு, ஓவர் ஆக்ஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நார்மல் பர்சன். அவரோட நார்மல் லைஃப்பில் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இதில் காமிச்சு அழகாக கடைசி வரைக்கும் கொண்டுட்டு போன விதம் சூப்பராக இருந்தது. படத்தில் ஓவராலாக எந்த இடத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது? ஏதாச்சும் ட்விஸ்டர்ஸ்லாம் நிறைய இருக்குது. அந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. என்ன எதனால நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஹைப் போய்கிட்டே இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. இருக்கு இது ஆக்சுவலி இங்கே ட்விஸ்ட் நிறைய இருக்குது. அது நீங்கள் மூவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஈக்குவல் தான் நான் சொல்லுவேன், ஈக்குவல் தான். மங்காத்தாக்கு அப்புறம் அஜித் சார் அந்த ஆக்ஷன் கிங்கோட காம்போ பேசுது. மங்காத்தா வந்துட்டு அது டிஃப்ரெண்ட் ஜானர், அங்கே வந்து வேறு, இது வேறு. பட் இந்த காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. அதாவது இந்த ரோலுக்கு இவங்களை போட்டது கரெக்டாக அவங்களோட அவுட்புட் வந்து கரெக்டாக டெலிவர் பண்ணிட்டாங்க, நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் படத்துக்கு எவ்வளோ ரேட்டிங்? நான் 10க்கு 8 கொடுப்பேன். பிகாஸ் ஆஸ் அஜித் ஃபேனாக தலை ஃபேனாக வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் மாஸாக இருந்துச்சு. ஸோ அந்த மாஸ் இல்லாமல் இருக்குது. பட் ஆனால் கதைக்கு இதுதான் தேவை, இப்படி தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் 2.5 வருஷம் வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு ஒர்த்து தான், கண்டிப்பாக ஒர்த்து தான். அதில் எந்த குறையும் சில பேர் லேகாக இருக்குங்க அப்படின்ற இல்லை லேகாலாம். ஆமாம், ஆக்சுவலி இது ஆக்ஷன் ப்ளஸ் ஃபேமிலி ஆடியன்ஸையும் கவர் பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு குட் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் படம் பாருங்க. நோ எக்ஸ்பெக்டேஷன். தலை என்ன கொடுத்தாலும் வி ஆல் என்ஜாய். ஓகே, தேங்க்யூ.